மெசேஜ் அனுப்பியிருக்காளே. அக்கா, லீவ் நாளா பார்த்து ஜாமீன்ல எடுக்க விடாம 4 பேரையும் லாக்அப்ல இருக்க வச்சதுனால அவங்க எல்லாரும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுவும் கிரிஜா ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கா. ஆனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவங்க செஞ்ச பாவத்துக்கு நிரந்தரமா ஜெயில இருக்கணும். அக்கா, இந்த வருஷம் நான் உன் கூட இல்ல. நம்மள இவங்க இருக்க விடல. நம்ம சேர்ந்து கொண்டாடாம இந்த பொங்கல் போயிடுச்சேக்கா. நாம 2 பேரும் நாம அப்பா அம்மா கூட சேர்ந்து கொண்டாடின பொங்கல் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. போன வருஷம் கூட நாம பொங்கலை சேர்ந்துதான் கொண்டாடணும். ஆனா இந்த வருஷம் நான் உன் கூட இல்ல. நம்மள இவங்க இருக்க விடல. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. என்ன ஈசு, என்னாச்சு? உன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அவி மெசேஜ் பண்ணிருக்கா சின்னையா. என்னன்னு மெசேஜ் போட்டிருக்கா? இந்த வருஷம் நம்ம பொங்கலை கொண்டாட முடியல. அத நினைச்சு ரொம்ப மனசு கஷ்டத்தோட மெசேஜ் அனுப்பியிருக்கா. அபிக்கு இது தலை பொங்கல் இல்லையா சின்னையா? நியாயமா நம்ம அபிக்கு பொங்கல் சீர் கொண்டு போயிருக்கணும். இந்த பிரச்சனையால சீர் கொடுக்கவும் முடியல. இதே அப்பா அம்மா எல்லாரும் இருந்திருந்தா சரியா சீர் கொண்டு போயிருப்பாங்கல்ல. நம்ம சூழ்நிலையும் சீர் கொண்டு போக முடியாம போயிடுச்சு. இதுக்குதான் அப்பா அம்மா இருக்கணுங்கிறது.